எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 3. எலியும் பூனையுமாக அடித்துக் கொண்ட ஜோடிகளோ குடும்பத்துக்கேற்ற குல விளக்குகளாக மாறி போயினர். கீழ்த்தளத்தில் அரங்கேறிய காட்சிக்கு சாட்சியாயாக நடப்பது நடந்தாயிற்று. இனி பேச என்ன இருக்கிறது என்பது போல டாம் அண்ட் ஜெரியாய் முட்டி கொண்டவர்கள் அமைதியாகவே கடத்தினர் சுபகாரியம் நடந்தேறிய அன்றைய சுப முகூர்த்த நாளை. அடுத்த மாதத்தின் கடைசி வாரத்திலேயே நல்ல நாள் ஒன்று இருக்க சீக்கிரமாகவே நிச்சயத்தை வைத்துக் கொள்ள முடிவெடுத்தனர் பெரியவர்கள். ஆகுவோ பெண் பார்க்க வந்ததோடு சரி, மற்ற எதிலும் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் காட்டிடவில்லை. அதுவும் வித்தார கள்ளியவள் அடித்த கூத்தில் மீண்டும் அக்கருப்பு தினத்தை நினைத்து பார்த்திடக்கூட அவன் விரும்பவில்லை. தாலி கட்டினால் சரி என்பது மட்டும்தான் அவன் எண்ண ஓட்டமாக இருந்தது, அதுவும் தாத்தாவிற்காக. ஆகவே மேற்படியான விஷயங்கள் எதையும் அவன் கணக்கில் கொண்டு பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. வார இறுதியில் நடக்கவிருந்த நிச்சயதார்த்தத்திற்கான அழைப்பிதழ் அச்சிடும் பொறுப்பு பெண் வீட்டாருடையது என்பதால் அதற்கான தேர்வினை ஆகுவோடு சேர்ந்து கலந்தாலோசிக்க சொல்லியிருந்தார் தெய்வீகன் மகளிடத்தில். அதான் குறைச்சல் என்று எண்ணிய சண்டைக்காரியோ அவளாகவே ஒரு டிசைனை தேர்ந்தெடுத்து இருவரின் பிடித்தம் என்றால் வாய் கூசாமல் அவள் அப்பாவிடம். முற்றிலை அவளிடத்தில் ஆகுவின் நம்பர் கூட இல்லை, அவனிடமும் இல்லை. கண்ட நொடி முட்டி கொண்டதால் அன்றைய சந்திப்பே கடைசியாகி போனது இருவருக்கும். அவ்வப்போது அவரவர் வீட்டில் கேஷுவலாக விசாரிப்பாக அமைந்த இருவரும் பேசுறீங்களா என்ற கேள்விக்கு மட்டும் பொய்யாக தலையை ஆட்டி வைத்தனர் ஒற்றுமை கொண்டு. இதற்கிடையில் அச்சிடப்பட்ட நிச்சயதார்த்த அழைப்பிதழோ தெய்வீகனின் வீடு தேடி வர, ஆபீஸ் முடிந்து வீடு திரும்பிய குட்டியம்மாவோ அழைப்பிதழில் ஹீரோவின் முழு பெயரை கண்டு காண்டாகி போனாள். உரண்டை எழுப்பதற்காகவே அவள் அப்பாவிடமிருந்து ஆகுவின் நம்பரை வாங்கினாள் மதங்கியவள். போனை போட்டாள் பாவை அவள், ரத்னவேலு தாத்தாவின் பேரனுக்கு. நல்லுறக்கத்தில் இருந்தவனை எழுப்பியது போனின் ரிங்டோன். வேலை முடிந்து அப்போதுதான் வந்து படுத்திருந்தான் உழைக்கும் கரம் அவன். அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அலறிய கைபேசியை குப்புற கிடந்தபடி கைப்பற்றிய ஆகுவோ பெயரில்லா என்னை அரை விழியில் பார்த்து காலை அட்டன் செய்தான். ஹலோ என்றவனின் நித்திரையிலான குரலை செருமிட, டேய் தாடிக்கார பொறுக்கி, என்னடா பேர் இது என்றவளோ கையில் அழைப்பிதழை கசக்கியபடி கேள்வி எழுப்பினாள். குருடிய வித்தார கள்ளினி என்றவனோ முதலிலேயே பார்த்திருந்தான் தாத்தா ரத்னவேலு பெண் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த நிச்சயதார்த்த காடை. பிசினஸ் மீட்டிங் ஒன்றுக்காக அந்த பக்கம் போன தாத்தாவோ செல்ல பேரனின் வருங்கால மனைவியின் வீட்டுக்கு ஒரு எட்டு போய் வர விரும்பினார். வரவேற்ற காஞ்சனாவோ தாத்தாவிற்கு சர்க்கரையில்லா காப்பி கொடுத்து கிளம்புகையில் 2 பெட்டிகள் நிரம்பிய நிச்சயதார்த்த அட்டைகளை கொடுத்து அனுப்பினார். அதில் 5-6 அட்டைகளை தாத்தா காஃபி டேபிளில் கொண்டு வந்து வைக்க, ஹீரோவை தவிர மற்ற அனைவரும் அதை பார்த்து கருத்து சொல்லி ஓய்ந்து போனார்கள். பணி முடிந்து வீடு திரும்பிய ஆகுவோ அதில் ஒன்றை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தான் படுக்கை அறைக்கு. இன்விடேஷனை பார்த்தபடியே உறங்கியும் போயிருந்தான். வாயை உடைச்சிடுவேன், யாரு பார்த்து குருடின? கண்ணு நல்லா தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு ஒன்ன பார்க்காம உன் அண்ணனை பார்த்தேன்டா பொறுக்கி என்றவளோ முகத்தில் அடித்தார் போல பேச, கடுப்பாகிய ஆகுவோ டக்கென்று போனை கட் செய்தான். ஆகுவிற்கு அவனை பற்றி நன்றாகவே தெரியும். எல்லா நேரமும் கொட்டிட குனிந்திட மாட்டான். சில வேளைகளில் அவனை மீறி வார்த்தைகளை தவறவிட்டு எதிர்த்தரப்பினரை காயப்படுத்தி விடுவான். இப்போதும் அருளை அவனோடு ஒப்பிட்டு உண்ணுதல் அவள் பேச எரிச்சல் கொண்டவனோ எங்கே ஒளியிலையின் மனம் சங்கடம் படும்படி ஏதாவது சொல்லி விடுவானோ என்று பயந்தே அழைப்பை கட் செய்தான். ஹலோ ஹலோ, டேய் பொறுக்கி, தாடிக்கார பொறுக்கி என்ற பேடையோ மறுமுனையில் அவனை அழைத்து பார்த்து பதில் வராது போக அலைபேசியை கையில் எடுத்து பார்த்தாள். அழைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த பெதும்பைக்கோ இப்போது பொத்து கொண்டு வந்தது கோபம். டிக்டாக் பார்த்து கொண்டிருந்த ஆகுவோ அவளின் பெயரை அதற்குள் சேவ் செய்திருந்தான், வித்தார கள்ளி என்று. மீண்டும் அழைத்தாள் பொற்றொடியவள் வருங்கால கணவனுக்கு. அவனோ கண்டுகொள்ளாது வீடியோஸ் பார்க்க, எடுடா எடுடா தாடிக்காரா எடு என்றவளோ விடாது அழைத்தாள் ஆகுவை. 20வது முறையாக கருவி கொண்டே, எடுக்கலைன்னா விடமாட்டா போல இருக்கே இந்த வித்தார கள்ளி என்றவனோ சத்தமாக சொல்லி அழைப்பை ஏற்று, உங்களுக்கு பிடிக்கலங்கிற காரணத்துக்காக எல்லாம் என் பேரை மாத்திக்க முடியாது மேடம், இதுதான் என் பேரு. உங்களுக்கு இந்த பேர் தான் பிடிக்கும்னா நீங்க வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச பேர்ல இருக்கிற எவனையாவது பார்த்து மாப்பிள்ளையா ஆக்கிக்கோங்க என்று கடகடவென்று சொல்லி முடித்தான். அது சரி, எப்ப பாரு என்ன வேற எவன்கிட்டயாவது தள்ளி விடுறத பத்தி தான் யோசனை போல. திருவாளர் ஆகுரதனுக்கு பேரப்பாரு, ஆகுரதனாம், ஆகுரதன் என்றவளோ நக்கல் துணியோடு சலிப்பொன்று கொள்ள,
அதை யார் சொல்றாங்க பாரு, கோக்கு மாக்கா பேர் வச்சிருக்கிற கோக்கனதை. என்ன பேர் இது, கோண கழுத்தி மாதிரி என்றவன் சுந்தரி அவளை கலாய்த்து சிரிக்க, டேய் சொல்லிட்டேன் சிரிக்காத, வேணா உன்னை கொன்னிடுவேன் சிரிக்காத, தாலிக்கார பொறுக்கி, சொல்றேன் தானே சிரிக்காதன்னு என்றவளோ சினமும் ஆவேசமும் கொண்டு குமுற, ஓ நீங்க அடுத்தவன் பேரை கிண்டல் பண்ணலாம், ஆனா உங்க பேரை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதோ, இது என்ன நியாயம்? ஆமா, இவர் பெரிய கர்ண, தர்மத்தை நிலைநாட்டிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு. மூஞ்ச பாரு, படிச்சிருந்தா தானே இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிய, அதான் முகரையிலேயே எழுதி ஒட்டி இருக்கேன், பணத்துக்கு கேடுன்னு. அப்புறம் எப்படி கற்பூர வாசனைய பத்தி கழுதைக்கு தெரியும்? நானே சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, கோக்கண்ணதைனா மகாலட்சுமின்னு அர்த்தம் என்ற மவராசியோ மூச்சு முட்ட ஆகுவை கழுவி உற்ற, தலைக்கு பின்னால் கை கொண்டபடி பொறுமையாக அவள் பேசுவதை செவிமடுத்தவனோ, அப்போ ஏன் அறிவாளி உங்களுக்கு ஆகுரதன் விநாயகர் பேர்னு தெரியல என்று கேட்டான் நறுக்கென்று. அதெல்லாம் தெரியும், ஆனா சிங்கிள் அவரோட பேரை வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் ஒரு கேடாங்கிறது தான் இப்போதைக்கு என்னோட ஒரே பிரச்சனை பொறுக்கி. ஹலோ மேடம், சித்தி புத்தின்னு ஒண்ணுக்கு 2 மனைவி இருக்கு பிள்ளையா இருக்கு தெரியும்ல என்றவன் மல்லாக்கப்படுத்தபடி கால் மேல் கால் போட்டு சிரிக்க, ஓ அப்ப சாருக்கு ஒரு 2 பொண்டாட்டி கேக்குதா என்றவளோ சடீரென்று எழுந்தமர மஞ்சத்திலிருந்து, கணபதி பேரை காப்பாத்த வேணாமா வித்தார கள்ளி, முதல்ல உன் உசுரை என்கிட்ட இருந்து காப்பாத்திக்கோடா பொறுக்கி, வெட்டி போட்டுருவேன் கழுத்தை பாத்துக்கோ என்றவளோ போனை ஸ்பீக்கரில் போட்டு தலையணை மீது வைக்க, தவறாக சொல்லிவிட்டாய் வித்தார கள்ளி, வெட்ட வேண்டியது கழுத்தை அல்ல என்றவன் முடிக்கும் முன், டேய் 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 தாடிக்கார பொறுக்கி என்றவளோ போனை மெத்தையில் போட்டு காதுகளை பொத்தி கொண்டாள், என்னவோ ஏதோவென்று நினைத்து. கைகளைன்னு சொல்ல வந்த குட்டிமா, ஓவர் கற்பனை உடம்புக்கு ஆகாது என்றவன் சொல்ல, உதடுகள் மடக்கிய வண்ணம் ரகசியமாக குலுங்கி சிரித்த கோக்கனதையோ மெத்தையில் புதைந்தாள். என்ன மேடம் இருக்கீங்களா, இல்ல அந்த 2வது பொண்டாட்டியை தேடி போயிட்டீங்களா என்ற ஆகுவோ வேண்டுமென்று பெண்ணவளை வம்பிழுக்க, வாய முடுற தாடிக்கார பொறுக்கி, பேச்ச பாரு, சரி சொல்லு, காட் பிடிச்சிருக்கா என்றவனோ வார்த்தையிலும் கொட்டிட, பிடிக்கலையா என்றவளின் குரலோ சுணங்கியது அந்த பக்கம். பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு என்று ஆகுவோ உற்சாகமாக சொல்ல, எது? அருள மாப்பிள்ளன்னு நினைச்சவங்க தாடிக்கார பொறுக்கி 2வது பொண்ணு தேடுவான்னு சொன்ன உடனே சந்திரமுகியா மாறினாங்களே அது என்றவன் கூற்றில் சிவந்து போனவளோ, போடா பொறுக்கி, தாடிக்கார பொறுக்கி என்று செல்ல குரல் கொள்ள, தாமர பூவுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற லட்சுமியத்தான் கோக்கனதைன்னு சொல்லுவாங்க, கோக்கனதம்னா தாமரைன்னு அர்த்தம் என்றவன் குரலோ இதுவரையிலும் கொண்டிடாத இதம் கொள்ள, உனக்கு இவ்ளோ தெரியுமா என்ற முற்றிலையின் குரலோ ரகசியமாக மாறி போனது. ரைட் சைட் காதோரம் ஒரு மச்ச ஒளிஞ்சிருக்கு, அது கூட எனக்கு தெரியும். இல்லையே, நல்ல தேடிப்பாரு. எனக்கு தெரியாதா? நான் இல்லைங்கிற, நான் இருக்குங்கிற. அப்படி இல்லைனா? அப்படி இருந்துச்சுன்னா? இல்லனா? இருந்துச்சுன்னா? ஓகே, இல்லனா நீ ஒரு கிளாஸ் வேப்பில ஜூஸ் குடிக்கணும் பொறுக்கி, டீலா? ஓகே டன். ஆனா இருந்துச்சுன்னா உன் நெத்தியோரத்துல இருக்கிற பிம்பிள்ஸை என் கையால நானே பிச்சை எடுப்பேன் லோட்டஸ், உனக்கு ஓகேவா என்றவனோ வில்லன் தோரணை கொள்ள, டேய் அது இன்னும் பழுக்கவே இல்லடா என்றவளோ கண்ணாடி முன் நின்று முகப்பரு அதை தொட்டு தடவி போய் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க மச்சத்தை மட்டும் கண்டுபிடிங்க வித்தார கள்ளி, போடா தாடிக்கார பொறுக்கி என்றவளோ ஆனவன் செய்த நோஸ்கட்டில் கடுப்பாகி அழைப்பை துண்டித்தாள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடுவோம். நன்றி, வணக்கம்.